ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பகவான் பலராமர் துரியோதனனின் பக்கமா? வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். மகாபாரதத்தில் மக்களால் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களில் இதுவும் ஒன்று. பலராமர் ஏன் துரியோதனனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்? முன்வைக்கப்படும் வாதங்கள். துரியோதனன் ஓர் அசுரன், கிருஷ்ண பக்தன் அல்ல. கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பாண்டவர்களை சிறு வயதிலிருந்தே கொலை செய்ய முயன்றவன். தூதராக வந்த கிருஷ்ணரை கைது செய்ய முயன்றவன். இருந்தும் பலராமர் ஏன் சில நேரங்களில் துரியோதனனுக்கு ஆதரவாக செயல்பட்டார்? பலராமர் துரியோதனனுக்கு கதாயுகத்தில் பயிற்சி கொடுப்பதற்காக பல வருடங்கள் மிதிலையில் தங்கினார். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டம் 57ஆம் அத்தியாயம் 26வது பதம். அவர் தமது தங்கை சுபத்திரையை துரியோதனனுக்கு மணமுடிக்க விரும்பினார். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டம் 86ஆம் அத்தியாயம் பதம் 23. துரியோதனனை பீமன் வதம் செய்த போது பலராமர் கடுங்கோபம் கொண்டார். மகாபாரதம். துரியோதனன் பலராமரை வழிபடுவதற்கான வழிமுறைகளை பிரத்விபக் முனிவரிடம் வேண்டினான். கர்க்க சம்ஹிதை 8.9.1. இவற்றை வைத்து பார்க்கும் போது பல வினாக்கள் மனதில் எழுவது இயற்கையே. ஆயினும் பலராமரும் துரியோதனனும் நெருக்கமாக இருந்தது போல தோன்றினாலும் இறுதியாக பார்த்தால் துரியோதனன் பலராமருக்கு பிரியமானவன் அல்ல. எவ்வாறு? தொடர்ந்து படியுங்கள். பலராமர் யார்? பலராமரின் நடத்தையில் மேலோட்டமாக தெரியக்கூடிய முரண்பாட்டினை ஆராய்வதற்கு முன்பாக பலராமர் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுதல் அவசியம். பலராமர் ஒரு சாதாரண ஜீவன் அல்லர், விசேஷமான ஜீவனும் அல்லர், ஸ்வர்க்க லோகத்தில் வாழும் தேவனும் அல்லர். அவர் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் ஆதியான முழுமுதற் கடவுள் ஆவார். கிருஷ்ணரின் முதல் விரிவாகிய பலராமர் கிருஷ்ணரிலிருந்து வேறுபடாதவர். அவர் கிருஷ்ணரை போலவே சச்சிதானந்த திருமேனியுடன் ஆன்மீக உலகில் நித்திய வாசம் புரிபவர். கிருஷ்ணரிடம் உள்ள அனைத்து சக்திகளும் பலராமருக்கும் உண்டு. பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் 2 வேற்றுமை மட்டுமே உள்ளன. முதலாவது, கிருஷ்ணர் கருமை நிற திருமேனி கொண்டவர், பலராமர் வெண்மை நிற திருமேனி கொண்டவர். இரண்டாவது, கிருஷ்ணர் அனைவராலும் சேவிக்கப்படும் முழுமுதற் கடவுளாக வீற்றுள்ளார். பலராமரோ அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் முழுமுதற் கடவுளாக வீற்றுள்ளார். அதாவது கிருஷ்ணரும் பலராமரும் 2 ரூபங்களுடனும் 2 வேறுபட்ட பாவங்களுடனும் வீற்றுள்ள ஒரே முழுமுதற் கடவுள். பலராமர் கிருஷ்ணரின் சேவையில் அவருக்கு தேவையான அனைத்தையும் வழங்குபவராக உள்ளார். கிருஷ்ணருடைய வசிப்பிடம், ஆசனம், படுக்கை, பாதுகை, ஆபரணங்கள் முதலியவை அனைத்தும் பலராமரின் தோற்றங்களே. எனவே பலராமரின் செயல்களை ஒருபோதும் தவறாக எண்ணிவிடக் கூடாது. அபத்தமான கருத்துக்கள். பலராமரின் உண்மை நிலையை அறியாதவர்களிடம் யாம் இக்கட்டுரையின் ஆரம்பத்தில் எழுப்பியுள்ள வினாக்களை யாரேனும் எழுப்பினால் அவர்கள் நிச்சயமாக குழப்பம் தரும் விடைகளையே வழங்குவர். அந்த மனக்கற்பனையாளர்களில் சிலர் துரியோதனன் எவ்வாறு தனது சகோதரர்களான பாண்டவர்களுக்கு கிடைத்த உயரிய மதிப்பு மரியாதையை எண்ணி பகைமையையும் பொறாமையையும் கொண்டானோ அவ்வாறே பலராமர் தமது சகோதரரான கிருஷ்ணருக்கு தம்மை காட்டிலும் அதிக மதிப்பும் மரியாதையும் கிடைத்ததை எண்ணி பொறாமை கொண்டார் என்றும், அதன் காரணத்தினால் அவருக்கு துரியோதனனின் மீது சற்று கரிசனம் இருந்தது என்றும் அபத்தமாக உளறி தங்களது முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகின்றனர். வேறு சிலரோ பலராமர் கிருஷ்ணரை போன்று புத்திசாலி அல்லர் என்றும் அதனால் தீயவனையும் ஆதரித்தார் என்றும் உளறுகின்றனர். இத்தகு அயோக்கியத்தனமான கருத்துக்களை புறக்கணித்து உண்மையை தேடுவோமாக. வரலாற்று பார்வை. முதலில் பலராமர் எவ்வழியில் துரியோதனனுக்கு சாதகமாக இருந்தார் என்பதை வரலாற்று ரீதியாக பார்ப்போம். முதலாவது, பலராமர் துரியோதனனுக்கு கதாயுதம் கற்றுக் கொடுத்தார். ஆம், அது உண்மையே. வேத கலாச்சாரத்தில் யுத்த கலையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குருவிடம் அவரது எதிரியே வந்தால் கூட அந்த குருவானவர் பாடம் கற்றுக் கொடுப்பது வழக்கம். சீடனாக செயல்படுபவனும் குறைந்தபட்சம் அந்த தருணத்தில் குருவிற்குரிய அனைத்து மரியாதைகளையும் அவருக்கு வழங்கி பணிவுடன் கலையை கற்க வேண்டும். திருஷ்டத்யும்னனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த துரோணர் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாவார்.
துரியோதனனுக்கு பலராமர் கலை கற்பித்தார் என்பதை காணும் போது அதன் பின்னணியில் உள்ள வேத வழக்கத்தையும் கவனித்தல் அவசியம். எனவே பலராமரை அணுகிய துரியோதனனுக்கு அவர் கலை கற்றுக் கொடுத்ததில் எந்த சிக்கலும் இல்லை. உண்மையில் பலராமர் பீமனுக்கு கலையை கற்றுக் கொடுத்தார். அவர் பீமன் துரியோதனன் இருவருக்குமே குருவாக செயல்பட்டார். தமது மாணவர்கள் சிறப்பான வீரர்களாக செயல்படும் போது அதில் திருப்தி அடைவது இயற்கை. அதன் அடிப்படையில் பலராமர் துரியோதனனிடம் திருப்தி அடைந்திருந்தார். அதற்காக அவர் துரியோதனனை முற்றிலுமாக விரும்பினார் என்று கூறிவிட முடியாது. இரண்டாவது, பலராமர் துரியோதனனுக்கு சுபத்திரையை மணமுடிக்க விரும்பினார். துரியோதனனும் அர்ஜுனனை போலவே சுபத்திரையின் அத்தை மகன் உறவு என்பதால் அதில் பிழை ஏதும் இல்லை. அந்த தெய்வீக லீலையின் சமயத்தில் சுபத்திரை அர்ஜுனனை விரும்புகிறாள் என்பதை பலராமர் அறிந்திருக்கவில்லை. எனவே இதில் துரியோதனனின் பக்கம் என்று சொல்வதற்கு ஏதுமில்லை. இந்த இரண்டு சம்பவங்களும் திரௌபதியை கௌரவர்கள் அவமானப்படுத்துவதற்கு முன்பாக நடந்தவை என்பதையும் கவனித்தல் அவசியம். மூன்றாவது, பலராமர் உண்மையிலேயே துரியோதனனின் பக்கம் இருந்திருந்தால் அவர் நிச்சயம் குருட்சேத்திர போரில் துரியோதனனுக்கு சாதகமாக நின்றிருப்பார். அல்லது குறைந்தபட்சம் கிருஷ்ணரை போல ஆயுதம் ஏந்தாமல் துரியோதனனின் பக்கம் இருந்திருக்கலாமே. நான்காவது, துரியோதனனின் மகள் இலக்ஷ்மணாவை சாம்பன் மணமுடிக்க விரும்பிய சம்பவத்தில் பலராமர் துரியோதனனின் மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்தி மொத்த அஸ்தினாபுரத்தையும் யமுனையில் மூழ்கடித்துவிட முடிவு செய்தார். துரியோதனனின் மீது பலராமருக்கு பிரியம் இருந்தது உண்மையாக இருந்தால் அவ்வாறு மூழ்கடிக்க முடிவு செய்திருப்பாரா? நீதி பார்வை. மகாபாரதத்தை யாரேனும் உற்று நோக்கினால் துரியோதனனிடமும் பல நற்குணங்கள் இருப்பதை காண முடியும். துரியோதனன் இதர அசுரர்களைப் போல பிராமணர்களை மதிக்காது மக்களை வஞ்சித்து கொலை செய்த அசுரன் அல்ல. உண்மையில் இன்றைய காலகட்டத்தின் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகளை காட்டிலும் துரியோதனன் பல்லாயிரம் மடங்கு சிறப்பான அரசனாக செயல்பட்டான். ஆயினும் அவனிடம் இருந்த மிகப்பெரிய கெட்ட குணம் பொறாமை. பாண்டவர்களின் மீது அவன் கொண்டிருந்த பொறாமையே அவனது எல்லா நற்குணங்களையும் மறைத்து விட்டது. ஒரு சத்திரியன் தன்னை விட செழிப்பாகவும் பலமாகவும் இருப்பவனை காணும் போது பொறாமை கொள்வது இயற்கையானது தானே என்று நினைக்கலாம். ஆனால் துரியோதனனின் விஷயத்தில் பாண்டவர்கள் சாதாரண சத்திரியர்கள் அல்லர். மாறாக பாண்டவர்கள் கிருஷ்ணரின் தூய பக்தர்கள். ஒரு பக்தன் மற்றொரு பக்தனை காட்டிலும் சில சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தும் போது அதை காணும் பக்தன் அந்த சக பக்தனை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமை அடைய வேண்டும். பொறாமை கொள்ளுதல் கூடாது. அவ்வாறு பக்தர்களின் மீது யாரேனும் பொறாமையினை வெளிப்படுத்தினால் அந்த பொறாமையே அவனை அழித்துவிடும். இதுவே துரியோதனனின் வாழ்வில் நிகழ்ந்தது. தத்துவ பார்வை. பொறாமையுடையவனை பலராமர் ஆதரித்தாரா? நிச்சயம் இல்லை. பக்தர்கள் கிருஷ்ணரை அறிவதற்கு உதவும் ஆதி குருவாக இருப்பவர் பலராமரே. அவருக்கு நெருக்கமானவர் யார் என்பதை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. பாணாசுரனும் ராவணனும் கூட சிவபெருமானுடன் நெருக்கமானவர்களாக இருந்தவர்களைப் போலவும் அவரது கருணையை பெற்றவர்களைப் போலவும் தோன்றலாம். ஆனால் அத்தகைய கருணையும் நெருக்கமும் உண்மையான கருணையோ நெருக்கமோ அல்ல. ஓர் ஆன்மீக குருவின் உண்மையான கருணை என்பது சீடனுக்கு கிருஷ்ணரின் மீதான தூய அன்பினை வழங்குவதே ஆகும். ஒரு சீடன் அந்த தூய அன்பினை விடுத்து செல்வத்திற்காகவும் வலிமைக்காகவும் இதர பௌதீக நன்மைக்காகவும் குருவை அணுகும் போது அந்த சீடன் குருவின் உண்மையான கருணையை பெறுவதில்லை, மாறாக கபடமான கருணையை பெறுகிறான். இதுவே துரியோதனனின் வாழ்விலும் நிகழ்ந்தது. கருணை இருவகைப்படும். ஒன்று சகபட கிருபா என்னும் போலி கருணை மேற்கூறிய பௌதீக நன்மைகளை வழங்கும். இரண்டாவது நிஷ்கபட கிருபா என்னும் உண்மையான கருணை கிருஷ்ண பிரேமையை, கிருஷ்ணரின் மீதான தூய அன்பினை வழங்குவதாகும். துரியோதனன் மேலோட்டமாக பலராமரின் கருணையை பெற்றதை போல தோன்றினாலும் உண்மையில் அவன் பலராமரிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தான். பலராமருக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான உறவை அறிவதற்கு துரியோதனன் யார் என்பதையும் உணர்தல் அவசியம். துரியோதனன் கலியின் ஓர் அம்சமாக கூறப்பட்டுள்ளான். கர்க்க சம்ஹிதை 1:5-30. எனவே துரியோதனன் வெளிப்புறத்தில் ஒரு குரு பக்தனை போல தோன்றினாலும் உண்மையில் அவன் கலியின் சீடனாகவும் கலியின் சேவகனாகவுமே இருந்தான். பலராமருக்கு சேவை செய்வது அவனது நாட்டமல்ல. கோடிக்கணக்கான மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பதே அவனது நோக்கம். லீலையின் பார்வை.
பலராமர் ஏன் அவ்வாறு செய்தார், ஏன் இவ்வாறு செய்தார் முதலிய கேள்விகளை கேட்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இறுதியாக பார்த்தால் அவர் பூரண சுதந்திரம் வாய்ந்த முழுமுதற் கடவுள். அதன்படி அவரது எல்லா செயல்களும் அவரது லீலைகளுக்காக பல்வேறு நுணுக்கங்களுடனும் காரணங்களுடனும் நிகழ்த்தப்படுகின்றன. எல்லா அசுரர்களையும் கிருஷ்ண பலராமர் அவதரித்தவுடன் கொன்றுவிட்டால் அங்கே பகவானின் லீலைகளுக்கு இடம் இருக்காது. மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் இவ்வளவு விரிவாக நமக்கு கிடைத்திருக்காது. மகாபாரதம் என்னும் நாடகம் பகவான் கிருஷ்ணராலும் பகவான் பலராமராலும் எல்லா மக்களின் கற்பனை கெட்டா வகையில் நிகழ்த்தப்பட்டது. ஒரு தந்தை தன் பேச்சை கேட்கும் மகனிடமும் கருணை காட்டுகிறார், பேச்சை கேட்காத மகனிடமும் கருணை காட்டுகிறார். அதே போல அனைவருக்கும் தந்தையான பலராமர் அனைவரின் மீதும் கருணை கொண்டவர். ஆயினும் அந்த கருணையின் தன்மை வெவ்வேறு மனிதர்களிடம் அவரவரின் அணுகுமுறையை பொறுத்து வேறுபடுகிறது. எனவே உண்மையான பக்தனாக கிருஷ்ண சேவையையும் வைஷ்ணவ சேவையையும் விரும்புபவன் மட்டுமே தெய்வீக அறிவையும் உண்மையான கருணையையும் பெற முடியும். துரியோதனனை போன்ற ஏமாற்றுக்காரர்கள் ஒருபோதும் பலராமருக்கு பிரியமானவராக இருக்க முடியாது. பலராமர் என்றென்றும் கிருஷ்ணரின் பக்கமே, கிருஷ்ண பக்தர்களின் பக்கமே. அவர் ஒருபோதும் துரியோதனனை போன்ற அசுரர்களின் பக்கத்தில் இருப்பதில்லை. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.